வாங்க வீட்லயே நம்ம வந்து எப்படி ஹோம்மேட் ஜெல்லி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து அகர் அகர் எடுத்திருக்கேன். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ₹35 தான். அதில கொஞ்சமா எடுத்திருக்கேன். அதில நிறையவே இருக்கும். ஸோ அதில வந்து நல்லா வந்து ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊத்தி நல்லா பாயில் பண்ணி அது எல்லாமே கரைஞ்சிரணும். கரைஞ்சதுக்கு அப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணணும். சர்க்கரை வந்து நான் கேக் செய்றதுக்காக பொடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த சுகரையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வந்து மிக்ஸ் குடுத்துக்கோங்க. மிக்ஸ் குடுத்து நல்லா வந்து கரைஞ்சிருக்கணும் எல்லாமே. அகர் அகர் அந்த சுகர் எல்லாமே. அதுக்கப்புறமா இளநீர் இருக்குல்ல, டெண்டர் கோகனட் அத வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அதில டஸ்ட், ஓடு அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்ல வந்து நம்ம வந்து இதை ஊத்திக்கலாம். நான் ஏன் பிளேட் சூஸ் பண்ணேன் அப்படின்னா சீக்கிரமா கூல் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பீசஸ் வந்து கரெக்டா வரும். நீங்க இதுவே டீப் கண்டெய்னர் இல்ல கிளாஸ் கண்டெய்னர் அந்த மாதிரி ஊத்துனீங்க அப்படின்னா திக் பீசஸா வரும். ஆறுறதுக்கும் டைம் ஆகும். ஸோ அதனால இப்ப பாருங்க சூப்பரான ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. கடையில் ரெடிமேடா வாங்கி ஜெல்லி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு முந்தின வீடியோல காமிச்சிருப்பேன். இது வீட்லயே நம்ம வந்து ஃப்ரூட் ஜூசஸ் வச்சு அகர் அகர் வச்சு சுகர் வச்சு எப்படி செய்யறான்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.